ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.2 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் அதே எக்சர்சைஸ் 1.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஃப்ராக்ஷன் இஸ் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 9 3/7 டு கெட் 3 1/5. ஸோ 9 3/7லேருந்து நீங்கள் ஏதோ சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 3 1/5 கிடைக்கும். ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணால். ஸோ அது எக்ஸாக்டாக நான் நம்பர் இப்படி எழுதுனாங்க. ஸோ ஈக்குவேஷன் நான் எப்படி எழுத போறேன்னா 9 3/7 மைனஸ் சம்திங் கிவ்ஸ் யூ 3 1/5. இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம இது எல்ஹெச்எஸ், இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்ன பண்றீங்களோ அதே ப்ரொசீஜர் ஆர்ஹெச்எஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஐடியா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இது ஆர்ஹெச்எஸ் 0 ஆக்க போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் 3 1/5 மைனஸ் 3 1/5 ஆட் பண்ண போறேன். இங்கேயும் அதே இது பண்றேன். ஸோ 3 1/5 மைனஸ் 3 1/5 இங்க ஆட் பண்ணிட்டேன்னா ஸோ இங்கேயும் மைனஸ் 3 1/5 ஆட் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ இது 0 ஆயிரும். இது ரெண்டுத்தையும் நீங்க அடிச்சிடலாம் 0. ஸோ 9 3/7 மைனஸ் 3 1/5 என்ன வரும் உங்களுக்கு? ஸோ அது பொறுமையா தான் பண்ணணும். ஸோ 9 3/7 மைனஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இதை வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இதை பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ இதை எழுதிடுறேன் நான் கிளீனா. ஸோ எல்ஹெச்எஸ் நான் ஃபுல்லாக எழுதிடுறேன். ஸோ 9 3/7 மைனஸ் 3 1/5 மைனஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ கொஷின் மார்க்கை இந்த பக்கம் நான் கொண்டு வரணும் எப்படியாவது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொஷின் மார்க் தான் அன்னோன் வேரியபிள் பேசிக்கா. ஸோ பிளஸ் கொஷின் மார்க் நான் போத் சைட்ஸ் ஆட் பண்றேன். ஸோ பிளஸ் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க்கு இந்த கொஸ்டின் மார்க்கு நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா கொஸ்டின் மார்க் ரெப்ரசன்ஸ் அன்னோன் நம்பர், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா நீங்க இந்த மாதிரி வேரியபிள் ஆட் பண்ணி நீங்க கேன்சல் பண்றது வெரி மச் அலௌடு தான். ஸோ நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல 0 பிளஸ் சம் அன்னோன் நம்பர் ஈக்குவல் டு 9 3/7 மைனஸ் 3 1/5. இந்த அன்னோன் நம்பர் தான் நமக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்சுவலா. வாட் ஃபிராக்ஷன் இஸ் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் திஸ் டு கெட் திஸ். அந்த வாட் ஃபிராக்ஷனோட ஆன்சர் தான் இந்த கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ அதான் ஐடியா. ஸோ நீங்க இப்படி எழுதிக்கலாம் இது பேசிக்கா. ஸோ 9 3/7 மைனஸ் 3 1/5 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். கொஸ்டின் மார்க் தான் அன்னோன் நம்பர். ஸோ இதான் வேரியபிள். திஸ் வேரியபிள் ரெப்ரசன்ஸ் த அன்னோன் நம்பர். அன்னோன் நம்பர். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கேம் ஓவர். அன்னோன் நம்பர் இப்படி எழுதிக்கிறேன். இதான் நம்பர். திஸ் ஹேஷ் சிம்பிள் ரெப்ரசன்ஸ் நம்பர். ஓகேவா? நம்பர் பேசிக்கா புரியும் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ போட்டுடலாம் அவ்வளவுதான். இந்த ஆப்ரேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கேம் ஓவர். ஸோ இப்போ 9 3/7 எப்படி எழுதலாம் நம்ம? 9 plus 3/7 எழுதலாம். 3 1/5 3 plus 1/5 எழுதலாம். ஸோ 9 plus 3/7 மைனஸ் ஆஃப் 3 plus 1/5 மைனஸ் ஆஃப் 3 plus 1/5. இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மைனஸ் சைனை உள்ளத்துக்கு போடணும். ஸோ உள்ளத்துக்கு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நான் ஃபுல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 9 plus 3/7 minus 3 minus 1/5 which is the same as minus of 3 plus 1/5. So பேசிக்கா நான் இது பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் 1 இன்டூ மைனஸ் பிளஸ் 3 மைனஸ் 3 வரும். மைனஸ் 1 இன்டூ பிளஸ் 1/5 மைனஸ் 1/5 வரும். ஸோ பேசிக்கா நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. அவ்வளவுதான். இந்த மைனஸால இதை மல்டிப்ளை பண்றேன், அதே மைனஸ் சிம்பிளால இதை மல்டிப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து மைனஸ் 3 மைனஸ் 1/5 கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க ஈஸியா பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இப்போ 9ஐயும் மைனஸ் 3 நீங்க ஆட் பண்ணலாம். 9 மைனஸ் 3 என்ன வரும் உங்களுக்கு? 6ன்னு வரும். 3/7 மைனஸ் 1/5 என்ன பண்ணலாம்? 3/7 மைனஸ் 1/5 நீங்க எப்படி போடலாம்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல போட்டுடலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறத விட அது பெட்டர். ஸோ 3 into 5 மைனஸ் 7 டிவைடட் பை 35 டிவைடட் பை 7 into 5. ஸோ 3 into 5 மைனஸ் 7 into 1 டிவைடட் பை 7 into 5. ஸோ 6 plus 15 மைனஸ் 7 வரும். இப்போ 3 into 5 15 வரும். 7 into minus 1 plus மைனஸ் 7 கிடைக்கும் உங்களுக்கு. divided by 35 வரும். So divided by the whole divided by 35. 7 into 5 is nothing but 35. So 3 into 5 15. 15 minus 7 என்ன வரும் உங்களுக்கு? 6 plus 15 minus 7 divided by 35. ஓகேவா? So 15 minus 7 எனக்கு தெரிஞ்சு 3 plus 5 8ன்னு வரும். So 6 plus 8 by 35. அவ்வளவுதான். So இதான் ஆன்சர். So this can be written as 6 8 35. 6 8 by 35. So இதான் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இதான். அவ்வளவுதான். So 8th கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ இதை எடுத்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ வாட் ஃபிராக்ஷன் இஸ் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 9 3/7 டு கெட் 3 1/5. இதுக்கான ஆன்சர் வந்து 6 8 by 35. ஸோ அதை நான் கிளீனா எழுதிடுறேன். ஸோ 8th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 8 by 35 கிளீனா எழுதியிருக்கேன். 6 8 by 35 அவ்வளோதான். ஸோ இதான் 8th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ மேபி நம்ம 9th கொஸ்டின் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா 9th கொஸ்டின் கூட முடிக்கலாமா வேணாமா?
நம்ம 9th கொஸ்டின் முடிச்சிடலாம். நம்ம 9th கொஸ்டின் கிட்டத்தட்ட இது மாதிரி சிமிலர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதே லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சம் ஆஃப் டூ ஃபிராக்ஷன்ஸ் இஸ் 5/3/9. இஃப் ஒன் ஆஃப் த ஃபிராக்ஷன் இஸ் 2/3/4 ஃபைண்ட் த அதர் ஃபிராக்ஷன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் அதாவது x plus y equal to 5/3/9. x where x and y are both fractions. ஸோ x plus y equal to 5/3/9. இப்போ x கொடுத்துட்டாங்க அவங்க 2/3/4 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். x is equal to 2/3/4 அசியூம் பண்ண வேண்டாம். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்றோம். y நமக்கு தெரியாது. ஸோ 2/3/4 plus y equal to 5/3/9. இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அதே மெத்தட் தான். ஸோ பேசிக்கா நீங்க லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணீங்களா அது சிம்பிளா நீங்க ஒன் வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் அதே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது LHS, இது வந்து LHS, இது RHS. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான் பண்ண போறோம். ஸோ -2/3/4 போத் சைட்ஸ் ஆட் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து பழைய ஈக்குவேஷனோட ஈஸி. அதாவது இந்த ஈக்குவேஷனோட அது ஈஸி. எந்த ஈக்குவேஷன் இதை விட ஈஸி அது ஆக்சுவலா. இந்த ஈக்குவேஷனோட இந்த ஈக்குவேஷன் ஈஸி. திஸ் ஈக்குவேஷன் இஸ் மச் ஈஸியர். ஏன்னு நான் சொல்றேன். இப்போ நான் மேபி நான் மறுபடியும் அதை ஃபுல்லா எழுதுறேன். 2/3/4 plus y equal to 5/3/9. 2/3/4 plus y equal to 5/3/9. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா -2/3/4 போத் சைட்ஸ் ஆட் பண்ண போறோம். இது RHS, இது LHS. சாரி, இது RHS, இது LHS. ஸோ இங்க -2/3/4 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இங்கே -2/3/4 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கா நீங்க ஆட் பண்றீங்க. யூஆர் ஆடிங் -2/3/4 அப்படின்னு கூப்பிடலாம். இல்ல யூஆர் சப்ட்ராக்டிங் 2/3/4. ஸோ எப்படி கூப்பிட்டாலும் உங்களுக்கு அல்டிமேட்டா ஐடியா புரியுதுல. இது நீங்க ஆட் பண்றீங்க. இந்த ஸ்டஃபை நீங்க ஆட் பண்றீங்க போத் சைட்ஸ். ஸோ இப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதையும் அடிச்சிடலாம். 2/3/4 -2/3/4 இது 0ன்னு வந்துடும். ஸோ y தனியா கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ y equal to 5/3/9 -2/3/4. ஸோ y the answer ஆக்சுவலா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா sum of two fractions is 5/3/9. x plus y equal to 5/3/9. அதுல ஒரு fraction அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல நான் இதையும் சொல்லிடுறேன். where x, y belongs to fractions. x, y are both fractions. ஓகேவா? ஸோ அதை எழுதிடுறேன் கிளீனா. are both fractions. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். x plus y sum of two fractions is 5/3/9. ஒரு ஃபிராக்ஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்க. இன்னொரு ஃபிராக்ஷனோட வேல்யூ கேட்கறாங்க. ஸோ y தான் அவங்க கேட்கறாங்க பேசிக்கா. ஸோ y கண்டுபிடிச்சிட்டா கேம் ஓவர். ஸோ 5/3/9 -2/3/4 நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இது சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேபி நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். 5 + 3/9 -2 -3/4 எழுதலாம். இல்ல -2 + 3/4 எழுதலாம் நீங்க இதை. ஸோ இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ 5 + 3/9 -2 -3/4 வரும். ஸோ போன கொஸ்டின்ல பண்ண அதே லாஜிக் தான். மைனஸ் சைனை தூக்கி நான் உள்ள போடுறேன். ஸோ 5 - 2 நீங்க ஈஸியா போடலாம். 5 - 2 கேன் பி டன் ஈஸிலி. ஸோ 5 - 2 3ன்னு வரும். 3/9 - 3/4 தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 3 + 3/9 பண்ணிட்டு அதுக்கப்புறம் -3/4 மேபி பண்ணலாம் நம்ம. இல்ல இதுல இருந்து ஒரு 1 தூக்கி இது கொடுக்கலாம். ஸோ அப்பனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு 1 தூக்கி இது கொடுக்குறேன். ஸோ 2 + 1 எழுதுறேன் நான் இதை. ஸோ 2 + 1 + 3/9 -3/4 எழுதிக்கிறேன். இப்ப நான் 1 தூக்கி அது கொடுக்கறதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா 1 நான் this 1 can be written as 4/4. ஸோ ஒன்ஸ் 4/4 எழுதிட்டீங்கன்னா 4/4 -3/4 பண்ணிடலாம். அப்பனா உங்களுக்கு 1/4 கிடைக்கும். 1/4 + 3/9 ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இது 9. ஸோ ஒழுங்கா எழுதுறேன் மேபி. ஸோ இதை ஒழுங்கா எழுதிக்கிறேன். 9 ஒழுங்கா ப்ராப்பரா எழுதுறேன். ஸோ 9 நான் ப்ராப்பரா எழுதுகிறேன். அவ்வளவுதான். ஸோ 1 can be written as 4/4. ஸோ 2 + 4/4 -3/4 மறுபடியும் ஒழுங்கா எழுதுறேன். 4/4 -3/4 + 3/9. ஓகேவா? ஸோ இப்போ 4/4 - 3/4 என்ன வரும் உங்களுக்கு? 1/4 வரும். ஸோ 2 + 1/4 + 3/9 இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 2 + 1/4 + 3/9 இது பண்ணிட்டீங்கன்னா கேம் ஓவர். ஸோ இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ 9 × 1 9, 4 × 3 12 டிவைடட் பை 36. ஸோ 9 × 4 36 வரும். ஸோ 2 + 9 × 1 9 × 1 + 4 × 3 divided by 4 × 9. ஸோ அதை நீங்க எப்படி எழுதலாம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நான் போடுறேன். 9 × 1 9, 4 × 3 12, the whole divided by 36. 4 × 9 36. ஸோ 2 + இந்த பிராக்கெட் எடுத்துக்கோங்க. இப்பனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. 9 + 12 என்ன வரும்? 10 + 12 = 22. ஸோ 9 + 12 21. ஸோ 2 + 21 divided by 36. ஸோ 2 + 21 divided by 36. நீங்க இதை எப்படி எழுதலாம்? 221/36 தான் எழுதலாம். பட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஸோ 21 நீங்க எப்படி எழுதலாம்? 7 × 3 எழுதலாமா? 7 × 3 36 எப்படி எழுதலாம்? 12 × 3 எழுதலாம். இப்ப 3 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 + 7/12 அது அப்படியே எழுதிக்கலாம். 2 7/12 அவ்வளவுதான்.
ஸோ ஆன்சர் வந்து ஃபார் 8th கொஸ்டின் 2 7/12 தான். ஸோ சாரி 9th கொஸ்டினோட ஆன்சர் 2 7/12. 8th கொஸ்டினோட ஆன்சர் வந்து 6 8/35. அவ்வளோதான். ஸோ 2 கொஸ்டினே முடிச்சிட்டேன் இன்னைக்கு வீடியோவில். ஸோ 2 7/12 கரெக்டாக போட்டிருக்கேன்னா ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். 2 7/12 அதான் ஆன்சர். ஸோ 9th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 7/12 அவ்வளோதான். ஸோ இதான் 9th கொஸ்டின் ஆன்சர் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 10th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். 9th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்புறம் 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதே ஃப்ரம் எக்ஸைஸ் 1.2 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.